ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி ரொம்ப ஈஸியாக நான் பண்ண போகிறேன். என்னோடய ஸ்டைலில் தான், சிம்பிளாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா தண்ணி இல்லாமல் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு எண்ணெயும் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டாச்சு. சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, இலை, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி சாம்பார் வெங்காயம் சின்னதாக நறுக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கியிருக்கேன். சின்ன வெங்காயம் அதோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதங்கணும். நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன், அதோட ஃப்ளேவருக்காக. நல்லா போட்டு அதுவும் எண்ணெயில் நல்லா அதோட ஃப்ளேவர்ஸ் வரணும். நல்லா வந்ததுக்கப்புறமா எனக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூனுக்கு வந்து மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டிருக்கேன். அதோட வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூனுக்கு சோம்புத்தூள், ஹாஃப் ஸ்பூனு கரம் மசாலாங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா நான் மிளகுத்தூளுங்க, நான்வெஜ்ஜு, அதுவும் மட்டனுக்கு முக்கியமாக நான்வெஜ் எல்லாத்துக்குமே மிளகுத்தூள் நான் சேர்த்துடுவேன். மிளகுத்தூள் சேர்த்தா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மட்டனுக்கு கம்பல்சரி மிளகுத்தூள் நான் சேர்த்துருவேன். நல்லா இதெல்லாம் வந்து பச்சை வாசனை போகணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கிக்கிட்டேன். வதக்கி எடுத்துக்கிட்டு மட்டன் வந்து நான் வேக வச்சுருக்கேன். மட்டன் வேக வைக்கும்போதே அதிலையே வந்து இஞ்சி பூண்டு விழுதும் தக்காளியும் சேர்த்து தான் வேக வச்சேன். ஸோ அதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்துருந்தேன். அதனால் வந்து நான் தக்காளி இஞ்சி பூண்டு எண்ணெயில் வெங்காயம் வதக்கும் போது சேர்க்கலை. என்கிட்ட கையில் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் ஈரல் 4-5 பீஸ் இருந்தது. ஸோ அதையும் வந்து நான் அதோட மட்டன் வேக வைக்கும்போது சேர்த்துக்கிட்டேன். மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த தண்ணியும் கொஞ்சம் சுருங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கேன். தேங்காய் விழுது மட்டும் அரைச்சிட்டு தேங்காய் விழுது சேர்த்துருக்கேன். அதில் உப்பு, ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் இந்த கிரேவியில் நான் கொஞ்சம் உப்பு போதுமான அளவுக்கு சேர்த்துருக்கேன். எனக்கு இப்போ தேங்காய் சேர்த்தாச்சு. இந்த தேங்காயை நல்லா கிளறி விட்டு அதோட பச்சை வாசனை போகணும் இல்லைங்களா கொஞ்சம், அதனால் சுருங்கி வரட்டும். நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு கிரேவி பதத்தில் இருக்கும். நான் அதோட ஃபைனல் டச்சாக கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுட்டேன். கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு கிளறி விட்டு இறக்கியாச்சு. என்னோட சிம்பிளான மட்டன் கிரேவி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.